ஜெய் பாரதிய தமிழக சகோதரர்களே புண்ணிய பூமி, கர்மபூமி, ஞான பூமி தமிழகம். அப்பேற்பட்ட புண்ணிய பூமியில் புறம்போக்கு தெருப்பொறுக்கியோ தேச விரோதிகளெல்லாம் பிறந்துட்டு இந்த நாட்டையே தமிழகத்தையே நாசம் பண்ணி போட்டாங்க. அதாவது மத்திய அரசுக்கு எதிராக அவங்க மத்திய அரசு திட்டத்தை பூரா எதிர்க்கிறது. எல்லா கேரளா, மேற்கு வங்காளம் உள்பட எல்லா மாநிலங்களிலுமே மத்திய அரசு திட்டங்களை அமுல்படுத்தி மிக முன்னேறிய மாநிலங்களாக இருக்குது. இங்கே எது எடுத்தாலும் வேண்டாம் நீட்டு வேண்டாம் அப்படின்னு போய் பேசினேன். அவனை சுட்டுத்தள்ளி இருக்கணும், ஒரு கையெழுத்து அப்படின்னா வேண்டாம். அது நீட்டு மத்திய அரசு கொண்டு வந்ததில்லை, அது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்து அது தீர்ப்பு வந்தது. நீ மத்திய அரசை ஏற்றோ இல்லைட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிய பிரயோஜனம் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். இது கூட தெரியாமல் மக்களை ஏமாற்றி இருக்கிற இவனை எல்லாம் அப்போவே கண்டதும் சீனா விளையாட்டா அரபு நாட்டு விளையாட்டா அப்போவே சுட்டு தள்ளுகிற தூக்கிலிடுகிற வகையான சட்டங்கள் வர வேண்டும். பிரிவினவாதம் பேசினா உடனுக்குடன் சட்டங்கள், இதெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது. இப்போ இதுக்கு எத்தனை நீட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு எத்தனை கோடி செலவு பண்ணுறாங்க. இது பிரச்சனை பண்ணியிருந்தாரு தேச பிரிவினவாத திருட்டு கும்பல், திராவிட திருட்டு கும்பல். இப்போ பிரிவினவாதம் பேசியிருந்தார், அதுவும் அவனே அதை. இப்போ புதிய கல்விக் கொள்கை ஏற்று பண்ணியிருந்தார். புதிய கல்விக் கொள்கை என்னடா இருக்குது? உங்கள் பள்ளிக்கூடத்தில் உங்கள் கல்லூரியில் இருக்குது. எம்பிபிஎஸ்க்கு 10 கோடி 5 கோடியெல்லாம் வாங்குறாங்க, 5 லட்சம் 10 லட்சம் எத்தனையோ வாங்குறாங்கிறாங்க. எல்லாம் திருட்டு திமுகக்காரன் காலேஜுகள் தான் இருக்குது. அதுக்காக நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணி வச்சுருக்கிற. ஆகவே மத்திய அரசு திட்டங்களை உடனே அமுல்படுத்தணும், பிரிவினவாதம் பேசணும், சுட்டு தள்ளணும். இப்போ சட்டமன்றத்துக்கு போகிற பொம்பளை நாயம் பேசிட்டு 13 பொம்பளை பொறுக்கி சுற்றிட்டு எல்லாருமே பாட்டை அப்போ எல்லாருமே பொம்பளை பொறுக்கிங்க. இவனுங்க பொம்பளை நாயம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவனை சட்டமன்றத்துக்குள்ள விடுறாங்களா? அவங்கள எப்பேற்பட்டவங்களா இருப்பாங்க. ஆகவே இதற்கெல்லாம் கடுமையான சட்டங்கள் வரணும். இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இல்லாட்டி மக்களுடைய வரிப்படா இப்போ நீட்டுக்கு போராட்டம், ஊழல் ஒழிப்புக்கு போராட்டம், மது ஒழிப்புக்கு போராட்டம், அதுக்கு கொண்டு வந்ததாரு அவனை எண்ணத்தில் அடிக்கிறது எல்லாம் சேர்ந்து அடிங்க அப்படின்னு மக்கள் கேட்கிறார்கள். மக்கள் மனதின் குரல்.